ஹை வியூவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி வந்து நமக்கு உதவி அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்கலாம். நமக்கு வர கஷ்டம் வந்து நம்மளைய திடப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுக்காக ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு தம்பி இருந்ததான். அந்த தம்பி வந்துட்டு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்ததான். அந்த தம்பி வந்து ரொம்ப இளகிய குணம் கொண்டதான். அது வந்து தோட்டத்தில் ஒரு புழு கூண்டுலேருந்து ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி வெளியில் வர சேகழிச்சிட்டு இருந்தான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஐயோ அதனால் வெளியே வர முடியலேன்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து வெட்டி விட்டுவானா அந்த சுற்றி இருக்கிற கூண்டை. அதை வெட்டி விட்டவுடனே அது வந்து இப்படின்னு கொஞ்சமாக பறந்துட்டு அப்புறம் அது கொஞ்சம் நேரத்துக்கு அங்கேயே இருந்துருமாம்மா. அதனால் பறக்க முடியாதாம்மா. அந்த கூண்டு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சுரப்பி சுரந்து அது பறக்கிற மாதிரி அதனோட ரெக்கையும் வந்திருக்கும். அதை விட்டுட்டு இதை வெட்டி விட்டதுனால அதனால் பறக்க முடியாமல் அங்கே உள்ளேயே இருக்குமாம்மா. அதனால் நாம் வந்துட்டு ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னா அவங்களுடைய மீனை கொடுக்கறத விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். உதவி செய்கிறது வந்துட்டு ஒரு 1,00,000 2 லட்ச ரூபா அப்படி கொடுக்காம ஒரு கடை வச்சு கொடுத்து உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.